வயதானவர்களுக்கு லைட்டான ஆகாரமாக கொடுங்க. ரொம்ப காரம் இல்லாமல் காலைக்கு இட்லி இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி 1 2 அவங்க தான் மாவு பொருள் குறைவாக தான் சாப்பிடுவாங்க. சுகர் இல்லைன்னா பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். காய்கறிகள் அவங்க சேர்க்க முடியல, பல் ஒத்துழைக்க மாட்டேங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துருங்க. கீரை கடைஞ்சி கொடுங்க. மத்தியானம் சாதத்துக்கு கீரை போட்டு கொஞ்சம் கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா, கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரி கீரைகள் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா அவங்க கான்ஸ்டிபேஷன் இருக்காது. பருப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு. மத்தியானம் கொஞ்சம் சாதம், நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் அதிகமாக சேர்த்துங்க. ஈவினிங் சாயங்கால நேரங்களில் கொஞ்சம் பழங்கள் தான் கொடுக்கணும். சாயங்கால நேரங்களில் பழங்கள். நைட்டு சாப்பாட்டை 7 மணிக்கெலாம் கொடுத்துருங்க. ரொம்ப லேட்டாக கொடுக்கக்கூடாது. 7 மணி மேக்ஸிமம் தான் 8 மணி, 6:30 7 மணிக்கெலாம் அவங்களுக்கு ஈவினிங் சாப்பாடை முடிச்சிடலாம். திரும்ப அவங்க ரொம்ப நேரம் முழிச்சிருந்தாங்க, பசிக்குதுன்னா பழங்கள் கொடுக்கலாம். மற்றபடி பழங்கள் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும். ஈஸிலி டைஜஸ்டபிள். ஆனால் ஆயிலி ஃபுட்டு எடுக்காமல் மாவு பொருளையும் குறைச்சி பழங்கள் காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து, அதான் அவங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கும். பால் கொடுங்க. காலையில் சாயந்தரமும் 1 டம்ளர் பால் கொடுத்துடலாம். அவங்களுக்கு என்ன விருப்பமாக கொடுங்க. அவங்க பல்லுலாம் இருந்து ஒத்துழைக்குது, பல்லுலாம் ஒத்துழைக்குன்னா அவங்க என்ன சாப்பிட்டாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் நடக்க சொல்லுங்கள். ரொம்ப நடக்க வேண்டாம். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வண்டியை கொஞ்சம் உருட்டி நிப்பாட்டணும். அப்படியே உட்காந்தே இருந்தாங்கன்னா எல்லாம் ரிப்பேர் ஆகிரும். ஜாயிண்ட்டு மசில் எல்லாம் வீக் ஆகிரும். கொஞ்சம் அவங்க வீடு பக்கத்துலேயே அங்கே கொஞ்சம் நடமாடுற மாதிரி பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு ஜீரண மண்டலமும் நல்லாயிருக்கும். மசில் ஜாயிண்ட் எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹார்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மொட்டிலிட்டியை பார்த்துங்க. கொஞ்சம் அசையணும். ஒன்றுமே ஊனி நடந்தாலும், கம்பு ஊனி நடந்தாலும் கொஞ்சமாவது நடக்கணும். எவ்வளோ வயசானாலும் நடக்கணும். அப்போ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நல்லா தூங்குறாங்களான்னு பாருங்கள். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் எல்லா சிஸ்டமும் நார்மலாக இருக்கும். 75 75னா எனக்கு 73, அவங்களுக்கு 75, எவ்வளோதான். நட்ஸு கூட கொடுக்கலாம். நட்ஸு பல் இருந்தால் ஒரு 10 போல் பாதாம் கொடுக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு அடித்து கொடுங்க. இல்லை கடலை, நிலக்கடலை பருப்பு, கடலை அவிச்சு கொடுக்கலாம். சாயங்கால நேரத்துக்கு கடலை பூம்பருப்பு அந்த மாதிரி அவிச்சு கொடுக்கலாம். பயிர் வகைகள் கொஞ்சம் பழங்கள் சாயங்கால நேரத்துக்கு கொடுத்துக்கலாம். இட்லி தோசை ஆப்பம் ரொம்ப ஆயில் சேர்க்காமல் இந்த மாதிரி பண்டங்கள் கொடுத்துக்கலாம். சப்பாத்தியெல்லாம் அவங்க பல் இருக்குது ஒத்துழைக்குதுன்னா சப்பாத்தி என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற உணவு தான் கொடுக்கணும் அவங்களுக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் கொஞ்சம் ஏழையராக சாப்பாடை கொடுத்து பழக்கிறீங்க, அவ்வளோதான்.